ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட யூடியூப் சேனல் ப்ரிப்பேர் டு கிராக் தமிழுக்கு உங்கள் எல்லாரையுமே நான் வெல்கம் பண்ணுறேன். நம்ம இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் கன்க்ளூஷன் பார்க்க போகிறோம். இது எதில் வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் ரீசனிங் அப்படிங்கிற செக்ஷனுக்கு கீழே இந்த நீங்கள் ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் கன்க்ளூஷன்ஸ் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? இது என்னோட பேங்க் எக்ஸாம்ஸ்க்கு வருமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட பேங்க் எக்ஸாம்ஸ்லையும் வரும். ஓகேங்களா? பட் இது கண்டிப்பாக வரும் அப்படிங்கிறது நமக்கு சொல்ல முடியாது. ஏன்னா லைக் என்ன சொல்கிறது, இது ஆல்மோஸ்ட் இப்போ வருது அப்படின்னா உங்களுக்கு எஸ்பி பிஓவில் வரலாம், லைக் ஐபிபிஎஸ் எஸ்ஓவில் வரலாம், ஐபிபிஎஸ் பிஓலையும் வரலாம், தென் ஈவன் கிளர்க் லெவலில் கூட கேட்கலாம், தென் மெயின்ஸ் லெவலில் இது எல்லாத்துலேயுமே தான் பேங்க் எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பெக்டட். தென் நீங்கள் வேறு எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எஸ்எஸ்சி லைக் ஆர்ஆர்பி எதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்கனாலும் உங்களோட சிலபஸில் உங்களோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸில் இது கேட்டிருக்காங்க. இல்லை அப்படின்னா ரீசனிங் அப்படின்னு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கனால இதெல்லாமே எக்ஸ்பெக்டட் தான். ஏன்னா சம்டைம்ஸ் என்ன சொல்கிறதுனா இந்த வருஷம் அதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ எல்லாமே நீங்கள் பேசிக்காக என்னென்னு தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா என்ன சொல்கிறது, ஒரு வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 20 to 30 minutes ஆர் மிஞ்சு போனால் ஒரு 1 hour இருக்குமா. அந்த ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணி ஒரு புது கான்செப்டை தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு கொஸ்டின்ஸ் உங்களோட எக்ஸாம்ஸில் கேட்டாங்கன்னா கொஞ்சம் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணி, இதெல்லாம் கொஞ்சம் ஈஸி மார்க்ஸ் ஸ்கோரிங் தான், அதில் கொஞ்சம் கன்ஃபியூசிங்காகவும் இருக்கும். ஸோ அது எப்படி நம்ம நல்லா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறது, அதுக்கான டிப்ஸ் ட்ரிக்ஸ் எல்லாமே தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஓகேங்களா? ஃபைன். ஓகே, இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் கன்க்ளூஷன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. லைக் ஒரு சம்திங் ஏதோ ஒன்று சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சொல்லியிருக்கிறதுலேருந்து என்ன முடிவோ அதுதான் கன்க்ளூஷன் அப்படின்னு சொல்கிறது. அதாவது கன்க்ளூஷன் வந்து அவங்க ஒரு 2 கன்க்ளூஷனோ 3 கன்க்ளூஷனோ அதை பேஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. கொடுத்துருக்கிறது வந்து நீங்கள் அதுக்கு கீழே ஆப்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னா, எந்த கன்க்ளூஷன் ஃபாலோ ஆகுது ஸ்டேட்மெண்ட்டு, எந்த கன்க்ளூஷன் ஃபாலோ ஆகலை, ரெண்டுமே ஃபாலோ ஆகுதா, இல்லை ஏதாவது ஒன்று தான் ஃபாலோ ஆகுதா, இல்லை ரெண்டுமே ஃபாலோ ஆகலை, இல்லை எய்தர் ஆர்னு வரும். எய்தர் ஆர் அப்படின்னா என்னதுன்னா, எய்தர் ஆர் அப்படிங்கிற கன்க்ளூஷன் எதை பேஸ் பண்ணினா ரெண்டு கன்க்ளூஷன் அப்படிங்கிறது அந்த ஸ்டேட்மெண்ட்டை பேஸ் பண்ணி வர முடிவுன்னு நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அதுதான் கன்க்ளூஷன் அப்படிங்கிறது. ஸோ இப்போ ஒரு முடிவு இருக்குது, 2 கன்க்ளூஷன் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 2 முடிவுமே கரெக்டாகவே இருக்கும். ஆனால் அந்த ரெண்டு முடிவை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று, இது இந்த முடிவு நடந்தால் அந்த முடிவு நடக்காது, அந்த மாதிரி இருக்கும். புரியுதுங்களா? ஜென்ரலாகவே எய்தர் ஆர் அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு டாஸை நம்ம டாஸ் போடுறோம் அப்படின்னா ஒன்று ஹெட்டு விழும், இல்லை டெயில் விழும். கரெக்டாக? ஸோ ஒரு காயின் டாஸ் பண்ணுறீங்கன்னா ஹெட்டு விழும், இல்லைன்னா டெயில் விழும். ஹெட்டு விழுந்துருச்சுன்னு அர்த்தம், டெயில் விழலைன்னு அர்த்தம். டெயில் விழுந்துருச்சுன்னு அர்த்தம், ஹெட்டு விழலைன்னு அர்த்தம். ரெண்டுமே அட் டைமில் விழ முடியாது. ஓகேங்களா? ஸோ ஏதாவது ஒன்று தான் நடக்கும். அந்த மாதிரி தான் ஒரு கன்க்ளூஷன் அதுலேருந்து டிரைவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரெண்டுமே உங்களுக்கு கரெக்டாக இருக்கலாம். சம்டைம்ஸ் ரெண்டுமே போத் கன்க்ளூஷன்ஸ் ஆர் ட்ரூங்கிற ஆப்ஷனும் இருக்குது. ஓகேங்களா? பட் 2 கன்க்ளூஷனை நீங்கள் தனியாக பார்த்தீங்கன்னா இந்த கன்க்ளூஷன் நடந்தால் இந்த கன்க்ளூஷன் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ரெண்டுமே அந்த மாதிரி அது உங்களுக்கு நான் சம்ஸ் போடும்போது ப்ராப்ளம்ஸ் போடும்போது உங்களுக்கு புரியும். பட் அதையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஜென்ரலாக ஒரு கன்க்ளூஷன் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடிவு. ஓகேங்களா? பட் அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து இப்போ என்ன சொல்கிறது, இப்போ வந்துட்டு உங்களுக்குன்னு சில உண்மைகள் தெரியும்ல, இதுதான் யூனிவர்சலி. இப்போ என்ன சொல்கிறது, சன் ரைசஸ் இந்த ஈஸ்ட் அப்படின்னு தெரியும். ஆனால் உங்களுக்கு கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட் சன் ரைசஸ் இந்த வெஸ்டர்ன் கொடுத்துருந்தாலும் உங்களுக்கு என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்களோ அதுதான் அந்த இடத்துல அதுதான் ட்ரூ. ஓகேங்களா? அதில் கொடுத்துருக்கிறது எல்லாமே உண்மை. அதை பேஸ் பண்ணி கன்க்ளூஷன் இருக்கா? இப்போ இல்லை நோ சன் ரைசஸ் இந்த ஈஸ்ட் அப்படின்றதுன்னா அந்த கன்க்ளூஷன் தப்பு. புரியுதுங்களா? உங்களுக்கு தெரிஞ்ச சயின்டிஃபிக்கான உண்மைகள், யூனிவர்சல் ட்ரூத், அது எல்லாமே இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் கன்க்ளூஷன்ஸ்க்கு உங்களுக்கு செட் ஆகாது. அதாவது அந்த ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அந்த ஸ்டேட்மெண்ட் உண்மையான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு நீங்கள் அசியூம் பண்ணிட்டு அதை பேஸ் பண்ணி கன்க்ளூஷன் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். ஓகேங்களா? எக்ஸாக்டாக அதுக்கு ரிலேட்டடாக ஸ்டேட்மெண்ட் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாலும் அது வந்துட்டு டெஃபினட்டாகவே ட்ரூ தான். ஓகேங்களா? ஸோ அதை பேஸ் பண்ணி கன்க்ளூஷன் இருக்கா, இட் ஷுட் பி பேஸ்ட், அந்த கன்க்ளூஷன் ஷுட் பி பேஸ்ட் ஆன் இட். சம்மந்தமே இல்லாமல் ஏதாவது ஒன்று இருந்தாலும் அது தப்பு. அதனால் அது ஃபால்ஸாகவே இருந்தால் கூட அந்த ஸ்டேட்மெண்ட் என்ன இருக்கும் அதை பேஸ் பண்ணி மட்டும்தான் இருக்கணுமே தவிர வேறு ரெலவெண்ட்டாக இருக்கணும். அதுதான் பேஸ்ட் ஆன் இட் ஆர் ரெலவெண்ட்டாக இருக்கணும். ஓகேங்களா? இல்லை அப்படின்னா அந்த கன்க்ளூஷனை ஃபஸ்ட்டே நீங்கள் ரூல் அவுட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வேறு என்ன சொல்லலாம், வேறு எப்படி சொல்கிறது, உங்களுக்கு இப்போ வந்துட்டு வேறு என்ன சொல்லலாம் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எதுவும் அசியூம் பண்ணிக்கக்கூடாது. அதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இன்னொன்று இதையும் நான் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன், யூனிவர்சல் ட்ரூத்லாம் நான் சொன்னேன்ல, நீங்கள் அதாவது உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி தான் இது பண்ணுமே தவிர ஏதோ ஒரு யூனிவர்சல் ட்ரூத்தோ சயின்டிஃபிக் ட்ரூத்தோ அது இருந்தால் கூட அந்த கன்க்ளூஷன் தப்பு தான். புரியுதுங்களா? அதை பேஸ் பண்ணி இருக்கணும். ஃபர்ஸ்ட் திங் நீங்கள் பார்க்க வேண்டியது அதை பேஸ் பண்ணி இருக்கா, இல்லை ஆர் அது இல்லைன்னாலே யூனிவர்சல் ட்ரூத்தாக இருந்தாலும் சரி சயின்டிஃபிக் ட்ரூத்தாக இருந்தாலும் சரி தப்பு தான். ஓகேங்களா?
அதாவது அதை பேஸ் பண்ணி யூனிவர்சல் ட்ரூத்தை கொடுத்துருந்தாங்கன்னா அது கரெக்ட். இல்லை அதுக்கு இப்போ சன் ரைசஸ் இந்த வெஸ்ட்னு கொடுக்குறாங்க, ஆனால் கீழே போட்டு நோ சன் ரைசஸ் இந்த ஈஸ்ட் அப்படின்னு சொன்னீங்கன்னா கூட தப்பு தான். ஏன்னா அந்த கன்க்ளூஷன் ஸ்டேட்மெண்ட் என்ன இருக்கோ அதை பேஸ் பண்ணி என்ன முடிவோ அதை தான் நீங்கள் எடுக்கணுமே தவிர உங்களோட யூனிவர்சல் ட்ரூத்தோ சயின்டிஃபிக் ட்ரூத்தோ அதில் திணிச்சிங்கன்னா அந்த கன்க்ளூஷன் தப்பாயிடும். ஓகேங்களா? ஸோ அதை நீங்கள் நோட் பண்ணிக்கிறோம். வேறு என்ன சொல்லலாம் உங்களுக்கு? தென் அசம்ஷன்ஸ். நீங்கள் ஒரு அசம்ஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் அசம்ஷன்ஸ்லாம் படிச்சுட்டு அதையும் இதையும்லாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் அசம்ஷன்ஸ், ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் ஆர்குமெண்ட்ஸை விட இது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஸோ நீங்களும் அவனை அசியூம் பண்ணிக்கக்கூடாது. கொடுத்துருக்குற என்னப்பா அதுலேருந்து என்ன டேரெக்டாக முடிவு எடுக்க முடியும், இதான்ப்பா முடிவு. சம்டைம்ஸ் டேரக்ட் கன்க்ளூஷனும் இருக்கும், இன்டேரக்ட் கன்க்ளூஷனும் இருக்கும். பட் எந்த கன்க்ளூஷனாக இருந்தாலும் சரி இதை பேஸ் பண்ணி தான் அப்படிங்கிறது தான், அதை பேஸ் பண்ணி நான் ஒரு முடிவாக தான் இருக்கணுமே தவிர உங்களோட அசம்ஷனாக இருக்கக்கூடாது. அசம்ஷன் இருக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் ஆர்குமெண்ட்ஸ், ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் அசம்ஷன்ஸில் கூட சொல்லியிருந்தேன். இப்போ நான் சொல்கிறேன் நாளைக்கு கிளாஸ் கிடையாது அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறேன். ஸோ அது கன்க்ளூஷன் என்ன இருக்க முடியும்? இப்போ நான் வந்து அது நம்ம இங்கிலீஷில் நீங்கள் ஃப்ரேம் பண்ணுறீங்கன்னா டுமாரோ ஐ ஒன்ட் பி டேக்கிங் எனி கிளாஸஸ் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ அதுக்கு கன்க்ளூஷன் வந்துட்டு மேம்க்கு ஃப்ரீயாக இல்லை போல அப்படின்னு ஒரு கன்க்ளூஷன் இருந்ததுன்னா தப்பு. ஏன்னா அது உங்களோட அசம்ஷன், புரியுதுங்களா? அசம்ஷனில் அது கரெக்டு. பட் கன்க்ளூஷன்னா கன்க்ளூஷன் என்னது? டுமாரோ ஆக்சுவலி நாளைக்கு கிளாஸ் இருக்காது அந்த மாதிரி ஒரு கன்க்ளூஷன் இருந்ததுன்னா அது கரெக்டு. புரியுதுங்களா? நான் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறேன் அப்படின்னா சப்போஸ் கன்க்ளூஷனில் வந்துட்டு சாட்டர்டே தேர் ஒன்ட் பி எனி கிளாஸ் இன் திஸ் யூடியூப் சேனல் அப்படின்னு ஒரு கன்க்ளூஷன் இருந்ததுன்னா அது கரெக்ட். ஏன்னா நான் டுமாரோன்னு சொல்கிறது சாட்டர்டே அப்படிங்கிற ஒரு மீனிங்கில் அதே இதை அந்த கன்க்ளூஷன் இதுலேருந்து என்ன முடிவுக்கு வருது? டுமாரோ கிளாஸ் இருக்காது, டுமாரோ தேர் ஒன்ட் பி எனி வீடியோ, அந்த மாதிரி எதாவது இருந்துச்சுன்னா அது கரெக்டாக இருக்குமே தவிர உங்களோட அசம்ஷனை நீங்கள் எல்லாம் திணிக்க முடியாது. அப்படி ஒரு கன்க்ளூஷன் இருந்ததுன்னா தப்பாக தான் இருக்கும். புரியுதுங்களா? இதுலேருந்து இதுதான்ப்பா முடிவு, இதுதான் கொஞ்சம் நீங்கள் பேசிக்காக தெரிஞ்சுக்க வேண்டியது. அதுக்கு ரெலவெண்ட்டாக இருக்கணும். என்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கேற்ற முடிவு. ஒரு டேரக்ட் கன்க்ளூஷனாக இருக்கலாம், ஒரு இன்டேரக்ட் கன்க்ளூஷனாக இருக்கலாம். தென் யூனிவர்சல் ட்ரூத்து சயின்டிஃபிக் ட்ரூத் எல்லாம் வந்ததுன்னா கூட அதுக்கு பேஸ் பண்ணி இருந்ததுன்னா கரெக்டாக இருக்கும், இல்லைன்னா தப்பு தான். நெக்ஸ்ட் அசம்ஷன். நீங்களாம் அவனை அசியூம் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்ச நாலேஜை வச்சு இதுதான் கன்க்ளூஷன்னா தப்பு. கொடுத்துருக்கிறதுக்கு இதுதான்ப்பா கன்க்ளூஷன் பார்த்தோன்னே ஈஸியாகவே தெரியும். நம்ம இப்போ ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். நம்ம டேரெக்டாக ப்ராப்ளம்ஸ்குள்ளே போயிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பார்த்துடலாம். என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அக்ரிமா took part in a state level singing competition and won it அப்படின்னு இருக்கு ஸ்டேட்மெண்ட். கன்க்ளூஷன் என்ன இருக்கு? அக்ரிமா இஸ் த பெஸ்ட் சிங்கர் இன் த கண்ட்ரி அப்படின்னு ஒரு கன்க்ளூஷன் இருக்கு. கன்க்ளூஷன் 2 வந்து அக்ரிமா இஸ் ஆல்சோ எ குட் டான்சர் அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா? ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு அக்ரிமா அப்படிங்கிற ஒரு பொண்ணு வந்துட்டு ஒரு ஸ்டேட் லெவல் சிங்கிங் காம்படிஷனில் பங்கேற்று அந்த காம்படிஷனை வின் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அந்த காம்படிஷனில் அவங்க தான் பெஸ்ட் அப்படின்னு சொன்னீங்கன்னா டெஃபினட்டாக அவங்க வின் பண்ணியிருக்காங்கன்னா டெஃபினட்டாக அந்த காம்படிஷனில் அவங்க பெஸ்ட். அதை தாண்டி அவங்கள பற்றி இஸ் குட் சிங்கர் அந்த மாதிரி ஏதாவது சொன்னால் கூட ஃபைன் தான். பட் அந்த கன்க்ளூஷன் என்னன்னு பாருங்களேன். இஸ் த பெஸ்ட் சிங்கர் இந்த கண்ட்ரி அப்படின்னு அர்த்தம். அந்த கண்ட்ரிலேயே அவங்க தான் பெஸ்ட்னு உங்களால் எப்படி சொல்ல முடியும்? ஸ்டேட் லெவல் சிங்கிங் காம்படிஷனில் அவங்க வின் பண்ணியிருக்காங்க. ஸ்டேட் லெவலில் அந்த காம்படிஷனில் அவங்க பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன சொல்கிறது? இஸ் த பெஸ்ட் சிங்கர் இந்த தேட் சிங்கிங் காம்படிஷன் அப்படின்னா இட்ஸ் டெஃபினெட்லி கரெக்ட். ஏன்னா அவங்க அதுதான் சொல்கிறாங்க. புரியுதுங்களா? பட் கண்ட்ரிலேயே அவங்க தான் பெஸ்ட்டுன்னு எப்படி சொல்ல முடியும்? ஸோ இதில் இதை கன்க்ளூட் பண்ண முடியுமா? முடியாது. நீங்கள் அசியூம் பண்ணிக்கலாமே தவிர இது பண்ணிக்க முடியாது. நெக்ஸ்ட் ஒன்று வாங்களேன். நெக்ஸ்ட் அக்ரிமா இஸ் ஆல்சோ குட் டான்சர். உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் வந்து அவங்க ஒரு நல்ல அந்த இதில் வின் பண்ணியிருக்காங்கன்னு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அவங்க குட் டான்ஸராங்கிறதெல்லாம் உங்களால் எப்படி முடிவெடுக்க முடியாது. ஸோ இதில் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெய்தர் கன்க்ளூஷன் 1 or 2 ஃபாலோஸ் அப்படிங்கிறது தான் இதோடைய ஆன்சர். நெய்தர் 1 nor 2 அப்படிங்கிறது தான் இதோடைய ஆன்சர். ஓகேங்களா? ஃபைன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின்குள்ளே போய் ஓகே இது நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கோயிங் ஃபார் வாக்ஸ் இன் த மார்னிங் அண்ட் ஈவினிங் கேன் ஆக்ட் அஸ் அன் எக்ஸசைஸ் ஃபார் ஓல்டு பீப்புள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதாவது காலையிலையும் மாலையிலையும் நீங்கள் வாக்கிங் போனீங்கன்னா ஓல்ட் ஏஜ் பீப்புளுக்கு வந்துட்டு அது நல்ல எக்ஸசைஸாக அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? கன்க்ளூஷன் இருக்குது கோயிங் ஃபார் மார்னிங் வாக்ஸ் வில் ஹெல்ப் த ஓல்ட் ஏஜ் பீப்புள் டு ஸ்டே ஃபிட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆக்சுவலாக எக்ஸசைஸோட ஒரு மெயின் இதில் நம்ம ஃபிட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதா எக்ஸசைஸோட ஒரு இது. கரெக்டாக அதுதான் திரும்பியும் சொல்கிறாங்க. ஒரு முடிவுக்கு இது வரலாமா? மார்னிங் வாக் காலையில் ஓல்ட் ஏஜ் பீப்புள் போகிறனால அவங்க ஒரு ஃபிட்டாக இருக்க முடியும். அதில் நம்ம இந்த முடிவுக்கு வரலாம் இல்லை. ஸோ இது கரெக்ட் தான். நெக்ஸ்ட் வாங்க. இந்த யூத் மஸ்ட் நாட் கோ ஃபார் வாக்ஸ் இன் த மார்னிங் அண்ட் ஈவினிங் அப்படின்னு இருக்கு. அவங்க சொல்லியிருக்கிறது என்னது? அதாவது ஜென்ரலாக அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா கூட ஓகே. அவங்க ஸ்பெசிஃபிக்காக ஓல்ட் ஏஜ் பீப்புளை மட்டும்தான் பேசியிருக்காங்க. இல்லை எப்படி சம்மந்தமே நம்ம யூத் அதில் கொண்டு வர முடியும்? எக்ஸசைஸ் பற்றி பேசியிருக்காங்கிறதுனால இங்கே யூத்தை கொண்டு வரக்கூடாது. மெயினாக எதை பற்றி பேசியிருக்காங்க? ஓல்ட் ஏஜ் பீப்புள் எக்ஸசைஸ் பண்ணால் அவங்களுக்கு நல்லதுங்கிற மாதிரி பேசியிருக்காங்களே தவிர இல்லை யூத் போகக்கூடாதுன்னா எதுவுமே சொல்லலை. ஸோ இல்லை கன்க்ளூஷன் 2 கண்டிப்பாக ஃபாலோ ஆகாது. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி கன்க்ளூஷன் 1 ஃபாலோஸ்.
ஒன்லி கன்க்ளூஷன் ஒன் ஃபாலோஸ் அப்படிங்கிறதா இதுவே கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். இந்த நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா the demand for modern art and paintings is increased in the market. Okay, people are looking for unique paintings and art pieces to enhance the interior of their house and offices அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகேங்களா? அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதாவது நம்ம மாடர்ன் ஆர்ட் பெயிண்டிங்ஸ்க்கான ஒரு அதுக்கான தேவைகள் வந்து அதிகரிச்சிருக்கு நம்மளுடைய மார்க்கெட்டில். மாடர்ன் ஆர்ட் அண்ட் பெயிண்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பீப்புளெலாம் வந்துட்டு யூனிக் பெயிண்டிங்கு யூனிக் ஆர்ட் பீசஸ் எல்லாம் தேடுறாங்க. எதுக்கு அப்படின்னா அவங்களோட வீட்டுடைய உள் அலங்காரத்தை இன்னும் அதிகப்படுத்துறது, வீட்டை உள் அலங்காரம் ஒரு நல்ல கலைநயத்தோட ஒரு உள் அலங்காரம் பண்ணுறதுக்காக அவங்க வந்துட்டு நல்ல மாடர்ன் ஆர்ட் பீசஸ் எல்லாம் தேடி யூனிக் பீசஸ் எல்லாம் தேடி போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டென்ட் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால அவங்க தேடி போகிறதுனால அந்த டிமாண்ட் ஃபார் மாடர்ன் ஆர்ட் அண்ட் பெயிண்டிங் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு இந்த மார்க்கெட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? கன்க்ளூஷனுக்குள்ளே வாங்கலாம். ப்ரெசன்டேஷன் அண்ட் ஆம்பியன்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் அஸ் ஏ கிரியேட் த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் அப்படிங்கிற மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஃபைன். அதாவது என்ன சொல்லியிருக்காங்க, ஆக்சுவலாக மக்கள் வந்துட்டு யூனிக் ஆர்ட் பீஸ் யூனிக் பெயிண்டிங்கையும் ஆர்ட் பீசஸையும் எதுக்குன்னா அவங்களோட இன்டீரியர், அவங்களோட ஹவுஸ் ஆஃபீஸோட இன்டீரியர், அதாவது உள்ள அலங்காரம் பண்ணுறதுக்காக. உள்ள அலங்காரம் எது கொஞ்சம் நல்லா ப்ரெசென்டபிளாக இருக்கணும் பண்ணுறதுக்காக தான் போகிறாங்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, ப்ரெசன்டேஷன் அண்ட் ஆம்பியன்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் அஸ் ஏ கிரியேட் த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன். ஸோ இதில் நம்ம அதை கொண்டு வரலாம் தானே. அவங்க பேசிகிட்டு இருக்கிறது அதை பற்றி தான். ஒரு உள் அலங்காரம் பண்ணணும், அந்த அலங்காரம் ஒரு நல்லா இருந்தால் ஒரு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனில் பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு இது கிடைக்கும் அப்படிங்கிறதுனால தானே. ஸோ நம்ம கண்டிப்பாக இதை எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், த லைக்கிங் ஆஃப் பீப்புள் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆர்ட் இஸ் மாடர்னைசிங் அப்படின்னு இருக்கு. கரெக்டாக? ஸோ அதை என்ன இங்கேயும் அவங்க சொல்லியிருக்கிறது இதுதான், மாடர்ன் ஆர்ட் அப்படிங்கிற வேர்டை தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை தான் அவங்க திரும்பியும் சொல்லியிருக்காங்க. இந்த லைக்கிங் ஆஃப், அதாவது மக்களுக்கு மாடர்ன் ஆர்ட் மேலே இருக்கிற விருப்பம் அதிகமாக போயிட்டுருக்கு, டிமாண்டும் அதிகமாகிட்டு இருக்கு. அதை தான் அந்த வேர்ட்ஸை மாறி கொடுத்துருக்காங்க. இப்போ லைக்கிங் ஆஃப் பீப்புள் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆர்ட் இஸ் மாடர்னைசிங்னா அவங்களுக்கு மாடர்ன் ஆர்ட்ஸ் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு, அதுதான் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டு முடிவையுமே உங்களால் எடுக்க முடியும். ஸோ போத் கன்க்ளூஷன் 1 and 2 ஃபாலோ அப்படிங்கிறதா இதே கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இது ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போத் ஃபாலோஸ் அப்படிங்கிறதா இதோடைய ஆன்சர். ஓகேங்களா? ஃபைன். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா 20 students have been shortlisted from college X to be part of the inter-college sports fest in college Y. The number of girls and boys selected are exactly the same. Each student is good at one sport அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஓகே அதாவது என்ன கொடுக்குறாங்க, 20 ஸ்டூடெண்ட்ஸ், சாரி, ஓகே 20 ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது வந்து ஒரு 20 ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்காங்களா இன்டர் காலேஜ் ஸ்போர்ட்ஸ் காம்படிஷனுக்காக. காலேஜ் எக்ஸ்லேருந்து காலேஜ் ஒய்ல போய் பிளே ஆகுது. கரெக்ட். அதில் வந்துட்டு கேர்ள் பாய் ரெண்டு பேருமே ஈக்குவல் நம்பரில் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் ஒரு ஸ்போர்ட்டில் குட்டாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போ கன்க்ளூஷனுக்குள்ளே போயிடலாம். 10 girls are going to be part of the sports fest from college X அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. 10 girls தான் அப்படிங்கிறத உங்களால் சொல்ல முடியுமா? கண்டிப்பாக சொல்ல முடியும் தானே, ஏன்னா 20 பேரை செலக்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டாங்க. ஈக்குவல் நம்பர் ஆஃப் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் தானே, கண்டிப்பாக 10 பாய் 10 கேர்ளாக தானே இருக்கணும். நம்மளுக்கு புரிஞ்சுக்க முடியுது இல்லை? அது இதுதான் நம்ம இன்டைரக்ட் கன்க்ளூஷன் சொல்கிறது. ஒரு பேசிக்கான ஒரு மேக்ஸ் கால்குலேஷனை போட்டாலே வந்துடுது. கரெக்டாக? ஸோ டெஃபினட்டாகவே கன்க்ளூஷன் 1 ஃபாலோஸ். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் ப்ரொவைடட் டு போத் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் அண்ட் காலேஜ் எக்ஸ். டெஃபினட்டாகவே கரெக்ட் தான். ஈக்குவலாக தான் பிரிச்சிருக்காங்க அப்படின்னு ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. அடுத்த எல்லாமே கொஞ்சம் வேறு வேர்ட்ஸை வச்சு கொடுத்துருக்காங்க. பட் இதில் நம்ம எடுக்கிற முடிவும் அதுதான். ஆமாம், ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. கரெக்ட் தான். ஸோ டெஃபினட்டாக இதுலேயுமே போத் கன்க்ளூஷன் 1 and 2 ஃபாலோஸ் அப்படிங்கிறது தான் இதில் கரெக்டான ஆன்சர். போத் 1 and 2 ஃபாலோஸ். ஓகேங்களா? ஃபைன். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 6 friends ஹர்ஷிதா, அனாமிகா, மேகா, அப்ரஜிதா, கல்பனா, ரீத்து பிளான் ஃபார் சோஷியல் சர்வீஸ் டிரைவ் டு ஹெல்ப் அன் NGO அப்படின்னு இருக்கு. ஓகே, they are supported by few of their relatives and colleagues. ஓகே, they raised rupees for 35,000 for helping the NGO அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு 6 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க 6 ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சோஷியல் சர்வீஸ் டிரைவ் மாதிரி ஒன்று பிளான் பண்ணுறாங்க. எதுக்கு அப்படின்னா ஒரு NGOவை ஹெல்ப் பண்ணுறதுக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அவங்களுக்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்களோ அவங்களோட ஃபியூ ரிலேட்டிவ்ஸ், அவங்க கூட ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணுறாங்க. அவங்க மொத்தமாக 35,000 ரூபா அந்த சோஷியல் சர்வீஸ் டிரைவ் நடத்துகிறாங்கல்ல, அது மூலமாக ஒரு 35,000 ரூபா அவங்க சேகரிக்கிறாங்க. எதுக்காகனா NGOவை ஹெல்ப் பண்ணுறதுக்காக அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஃபைன். இப்போ கன்க்ளூஷனுக்குள்ளே வரலாம். இந்த 6 women are social workers அப்படின்னு இருக்கு.
இந்த 6 விமன், அதாவது அந்த 6 பேர் கொடுத்துருக்காங்க, அந்த 6 பேருமே ஒரு சோஷியல் ட்ரைவை நடத்துகிறாங்கன்னா அவங்க சோஷியல் ஒர்க்கர்ஸாக இருக்கலாம் தானே. ஐ மீன் சோஷியல் ஒர்க்கர்ஸாக இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா என்னவா இருக்கலாம்? நெக்ஸ்ட் கன்க்ளூஷனை பாருங்களேன். இந்த 6 விமன் அக்கேஷனலி லைக் ஒர்க்கிங் ஃபார் சோஷியல் இஷ்யூஸ், அதாவது வந்து அவங்க அப்பப்போ சோஷியல் இஷ்யூஸில் அவங்கள அசோசியேட் பண்ணிக்கிறதுக்கும் அவங்க விருப்பப்படுறவங்களா இருக்கலாம். இல்லைன்னா அவங்க அந்த என்ஜிஓவில் ஒர்க் பண்ணுறவங்களாமே அவங்க சோஷியல் ஒர்க்கர்ஸாகவும் இருக்கலாம். புரியுதுங்களா? சோஷியல் ஒர்க்கர்ஸ் தான் இது ஃபுல் டைமாக அந்த சோஷியல், அதாவது நம்ம தேவைப்படுற போது நமக்கு ஹெல்ப் பண்ணுறது அந்த சோஷியல் ஒர்க்கர்ஸாக இருக்கலாம். இல்லைன்னா அவங்க அக்கேஷனலாக ஈடுபடுறவங்களா இருக்கலாம். ரெண்டில் ஏதாவது ஒன்றா தானே இருக்க முடியும். கண்டிப்பாக இந்த 6 பேர் ஹெல்ப் பண்ணுறாங்கன்னா ஒன்று வாலண்டியர்ஸ் தான், அது அப்பப்போ அவங்க வாலண்டியர் பண்ணி அந்த ஹெல்ப் பண்ணுறவங்களா இருக்கலாம். இல்லைன்னா அவங்க ஃபுல் டைமாகவே சோஷியல் ஒர்க்கராக இருக்க முடியும். இதில் இந்த ரெண்டு கன்க்ளூஷனுமே உங்களால் இதுலேருந்து எடுத்துக்க முடியும் தானே. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒன்று ஃபுல் டைம் சோஷியல் ஒர்க்கராக இருக்க முடியும், இல்லைன்னா அக்கேஷனலாக இருக்கிறவங்களா இருக்க முடியும். ரெண்டுமே அட் டைமில் இருக்க முடியாது. ஒன்று ஃபுல் டைம் இல்லைன்னா அக்கேஷனலாக இருக்கும். பட் ரெண்டுமே கரெக்டாக தான் இருக்குது. கரெக்டாக? ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், சோஷியல் ஒர்க்கர்ஸ்னு நம்ம அவங்கள சொல்ல முடியும் தானே. ஒரு சோஷியல் இதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்கன்னா அவங்க சோஷியல் ஒர்க்கர்ஸ்னு சொல்லலாம். பட் அக்கேஷனலாகவும் ஒர்க் பண்ணுறவங்களாவும் இருக்கலாம். ஒன்றே அது இருக்கணும், இல்லைன்னா இது இருக்கணும். ஸோ ரெண்டுமே கரெக்ட் தான். பட் ஃபுல் டைம் சோஷியல் ஒர்க்கராக இருந்தனா இதுக்கு நம்ம அப்போ அக்கேஷனலின்னு நம்ம சொல்லணும், தேவை இருக்காதுல்ல. அக்கேஷனலின்னு சொன்னால் அவங்க ஃபுல் டைம் சோஷியல் ஒர்க்கர்னு நீங்கள் சொல்ல முடியாது. ஸோ டெஃபினட்டாகவே ரெண்டுமே கரெக்ட் தான். பட் இது இருந்தால் அது இருக்காது, இது இருந்தால் அது இருக்காது. ஸோ நம்ம இதுக்கு என்ன ஆப்ஷன் சூஸ் பண்ணோம்னா எய்தர் 1 or 2 ஃபாலோஸ். என்ன சூஸ் பண்ணோம்னா எய்தர் 1 or 2 அப்படிங்கிறதா இதோடைய கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? ஹோப்ஃபுல்லி இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின்குள்ளே போகலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, டெஸ்டினி கேன் பி இன்ஃப்ளூயன்ஸ்டு பை த சாய்ஸஸ் மேட் பை த மாடர்ன் மேன் அன்லைக் இன் த பாஸ்ட். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒருத்தருடைய டெஸ்டினி, நீ எதில் போய் ரீச் ஆகணும், இந்த வேலை தான் பார்க்கணும் அப்படிங்கிறது. இப்போ மாடர்ன் மேன், இப்போ நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா இந்த மாடர்ன் வேலை உங்களுக்கு நம்பர் ஆஃப் சாய்ஸஸ் இருக்குது. நான் இதுக்கு போகலாம் அதுக்கு போகலாம் அப்படின்னு என் நம்பர் ஆஃப் சாய்ஸஸ் இருக்குது, அவ்வளோ அவேர்னஸ் இருக்குது. பட் அன்லைக் இந்த பாஸ்ட், நம்ம பழைய காலத்தில் அந்த மாதிரி இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். அன்லைக் அப்படிங்கிற வேர்டோட மீனிங்கே அது முந்தின காலம் மாதிரி இப்போ இல்லை. மாடர்ன் மேனுக்கு ஒரு டெஸ்டினி, ஒரு சாய்ஸ் அவன் பண்ணணும்னா நிறைய சாய்ஸஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போ கன்க்ளூஷனுக்கு வாங்க. இந்த பாஸ் த நம்பர் ஆஃப் ஆப்ஷன்ஸ் அவைலபிள் டு அ மேன் வேர் லெஸ். டெஃபினெட்லி கரெக்ட். ஏன்னா அவங்க கொடுத்துருக்கிறது என்னது, அன்லைக் இந்த பாஸ்ட் அப்படிங்கிற ஒரு வேர்ட் கொடுத்துட்டாங்கன்னா என்னதுன்னா பாஸ்டில் இருந்த மாதிரி இப்போ இல்லைன்னா இப்போ நிறைய இருக்குன்னா, பாஸ்டில் அன்லைக் அப்படின்னா அந்த மாதிரி இல்லை அப்படின்னா பாஸ்டில் கம்மியாக இருந்திருக்குன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட்லேயே சொல்கிறாங்க. கரெக்டாக? ஸோ டெஃபினட்டாகவே ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் இஸ் டெஃபினெட்லி கரெக்ட். நெக்ஸ்ட் ஒன் வாங்க. த டிசையர் டு இன்ஃப்ளூயன்ஸ் த பாஸ்ட் வாஸ் ஆல்சோ நாட் ப்ரெசன்ட் இன் த மேன் டூரிங் ஓல்ட் டைம்ஸ் அப்படின்னு இருக்கு. அதாவது இதுக்கும் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சம்மந்தமே என்ன சொல்கிறாங்க, டிசைர் டு இன்ஃப்ளூயன்ஸ் த பாஸ்ட் வாஸ் ஆல்சோ நாட் ப்ரெசன்ட் இன் த மேன் டூரிங், அதாவது உங்களுக்கு முந்தின காலத்தை போய் நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது சம்திங். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த சென்டென்ஸ் ரீட் பண்ணும்போதே தெரியும் இதுக்கும் ஒரு சம்மந்தமே இல்லை ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா. கரெக்டாக? ஸோ டெஃபினட்டாகவே இதில் கன்க்ளூஷன் 1 மட்டும்தான் கரெக்ட். ஓகேங்களா? ஸோ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்க்ளூஷன் 1 வந்துட்டு ஃபாலோஸ், ஆர் கன்க்ளூஷன் 1 இஸ் வேலிட். ஓகேங்களா? ஃபைன். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின்குள்ளே போய் ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இன்ஸ்டெட் ஆஃப் presence of ICRA and CRISIL, investors are demanding separate rating agencies for IT companies to protect their investment அப்படிங்கிற மாதிரி ஒரு இருக்குது. அதாவது என்ன சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு presence of ICRA and CRISIL அப்படிங்கிறதெல்லாம் இருக்கிறதுனால இன்வெஸ்டர்ஸ் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா செப்பரேட் ரேட்டிங் ஏஜென்சிஸ் ஐடி கம்பெனிஸ்க்காக அவங்க வந்துட்டு டிமாண்ட் பண்ணுறாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கன்க்ளூஷன் வாங்கல. ஸ்பெஷல் ஸ்கில்ஸ் அலாங் வித் த கம்பீட்டன்ஸ் ஆர் ரிக்வயர்ட் டு டூ த அசஸ்மெண்ட் ஆஃப் த ஐடி கம்பெனிஸ் அப்படின்னு இருக்குது. ஓகே ஃபைன். அதாவது இன்ஸ்டெட் ஆஃப், அதாவது அந்த ஐசிஆர்ஏ கிரைசில்லாம் இருந்துமே இன்வெஸ்டர்ஸ் வந்துட்டு என்ன சொல்கிறாங்க, இன்னும் செப்பரேட் ரேட்டிங் ஏஜென்சிங்கிற மாதிரி ஒன்று சொல்கிறாங்க. ஸோ இதில் என்ன நமக்கு புரியுது, ஐடி கம்பெனிஸ்க்குன்னு ஒரு செப்பரேட் இது வேணும் அப்படிங்கிறத அவங்க சொல்கிறது என்ன, ஏன்னா ஐடி கம்பெனிஸ்க்கு வந்துட்டு அதை அசஸ் பண்ணுறதுக்கு வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்பெஷல் ஸ்கில்ஸ் அலாங் வித் கம்பீட்டன்ஸ் அப்படிங்கிற மாதிரி. அதுதான் ஆக்சுவலி அவங்க சொல்ல இன்டைரக்டாக நம்ம இதுலேருந்து புரிஞ்சுக்கிறதும் அதுதான். அதாவது நமக்கு ஆல்ரெடி வந்துட்டு ஐசிஆர்ஏ கிரைசில் அதெல்லாம் ரேட் பண்ணுறதுக்கு இருந்தால் கூட நம்ம இன்வெஸ்டர்ஸ் வந்து ஸ்பெஷலாக ஒரு ஸ்பெஷலில் செப்பரேட்டாக ஒரு ரேட்டிங் ஏஜென்சி வந்து ஐடி கம்பெனிஸ்க்குன்னு கேட்குறாங்கன்னா அர்த்தம் ஐடி கம்பெனி அசஸ் பண்ணுறதுக்கு சம்திங் இன்னும் கொஞ்சம் சில இது தேவைப்படுது, இன்னும் கொஞ்சம் கம்பீட்டண்ட்டாக சில இது தேவைப்படுது அப்படிங்கிற ஸ்பெஷல் ஸ்கில் தேவைப்படுது அப்படிங்கிறத இன்டெரக்டாக நம்ம புரிஞ்சுக்கிறது. கரெக்டாக? ஸோ டெஃபினட்டாகவே ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் டெஃபினெட்லி கரெக்ட். ஸ்பெஷல் ஸ்கில்ஸ் அலாங் வித் கம்பீட்டன்ஸ் ஆர் ரிக்வயர்ட் டு டூ த அசஸ்மெண்ட் ஆஃப் த ஐடி கம்பெனிஸ் இஸ் கரெக்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் வாங்க. வித் த இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் திஸ் the investors will feel protected about their investments அப்படின்னு இருக்கு.
அதாவது என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்க ஒரு டிமாண்ட் பண்ணுறாங்க. அதாவது ஆல்ரெடி சில ரேட்டிங் ஏஜென்சிஸ் எல்லாம் இருந்தால் கூட அவங்க ஐடி கம்பெனிக்காக ஒரு செப்பரேட்டாக ஒன்று டிமாண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு தெரியுது. செப்பரேட்டாக டிமாண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஏன்னா ஐடி கம்பெனிக்குன்னு ஒரு ஸ்பெஷல் ஸ்கில் செட் தேவை. ஸோ அதனால டிமாண்ட் பண்ணுறாங்கங்கிறது தெரியுது. பட் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டா அவங்க ப்ரொடெக்ட் ஆகிடுவாங்களா? நம்மளா ஒரு இது வந்து அசஸ்மெண்ட்டாக இருக்குது, நம்மளா ஒரு அசம்ஷனாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம்னா இன்வெஸ்டர்ஸ் வந்து ப்ரொடெக்ட் ஆயிடுவாங்களா? அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆக்சுவலாக அவங்க அதை கேட்கவும் அவங்க வந்து டிமாண்ட் தான் பண்ணுறாங்க. புரியுதுங்களா? இது இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டா இது நடக்கும், அதெல்லாம் நம்மளோட அசம்ஷனாக தான் இருக்குமே தவிர அவங்க ஜஸ்ட் டிமாண்டிங். இப்போ உங்களை அசியூம் பண்ண சொல்கிறாங்கன்னா அந்த செகண்ட் பாயிண்ட் கரெக்டாக இருக்கும். என்ன அசம்ஷனாக இருக்கும்? ஏன்னா அவங்க எதுக்கு கேட்குறாங்கன்னா இன்னும் கொஞ்சம் ப்ரொடெக்டடாக இருக்கிறதுக்காக தான் ஆக்சுவலாக அவங்க கேட்குறாங்க. பட் கன்க்ளூஷன் நீங்கள் அதை எடுத்துக்க முடியாது. இதுலேருந்து அவங்க எடுக்கிற முடிவு என்னன்னா, அவங்க டிமாண்ட் பண்ணுறாங்க. எதுக்கு டிமாண்ட் பண்ணுறாங்கன்னா, எனக்கு டெஃபினட்டாக அதுக்கு ஒரு ஸ்பெஷல் ஸ்கில் செட்லாம் தேவைப்படுது. ஸோ அதனால் டிமாண்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த டிமாண்டிங்க்கு சப்போர்ட்டிங்காக நமக்கு கன்க்ளூஷன் 1 அப்படிங்கிறது இருக்குது. அப்போ டிமாண்ட் தான் பண்ணுறாங்களே தவிர ஸோ நீங்கள் கண்டிப்பாகவே கன்க்ளூஷன் 2 எடுத்துக்க முடியாது. புரியுதுங்களா? இது இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டா இது நடந்துரும், எந்த ஒரு சொல்யூஷன் ஆர் ஒரு அசம்ஷன் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம இதை எடுத்துக்கமே தவிர இது ஒரு கன்க்ளூஷனாக எடுத்துக்க முடியாது. புரியுதுங்களா? ஸோ நம்ம எல்லாத்தையுமே கொஞ்சம் நல்லா இதுக்கு கன்க்ளூஷனாக இருக்குமா? டிமாண்டிங் மெயின் இதில் வேர்டு என்னதுன்னா டிமாண்டிங். அவங்க டிமாண்ட் பண்ணுறாங்க ஒரு செப்பரேட் ரேட்டிங் ஏஜென்சியை. எதுக்கு டிமாண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது அதில் ஒரு உள்ளார்ந்து நம்ம எடுத்துக்கிறக்கூடிய ஒரு முடிவு. உள்ளானத்துக்கு முன்னாடி அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் ஸ்கில் செட் தேவைப்படுது. ஐடி கம்பெனியை நம்ம ரேட்டிங் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷனாக இருக்குது. ஸோ நம்ம எடுத்துக்கிறேன் இன்டைரக்ட் கன்க்ளூஷன். பட் லாஸ்ட் ஒன் அப்படிங்கிறது இதுக்கு ஒரு சொல்யூஷன். இது நடந்ததுன்னா இது நடந்துரும், அதுதான் அசம்ஷன் தான். இப்போ நம்ம ஒன்று பண்ணுறோன்னா ஓகே இது நடந்துரும் நம்ம அசியூம் பண்ணி தான் நம்ம ஒன்று பண்ணுறோம். அது அசம்ஷனாக இருந்ததுன்னா ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் அசம்ஷனில் எடுத்துக்கிட்டிங்கன்னா செகண்ட் ஒன் கரெக்டாக இருக்கும். பட் திஸ் ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன்ஸ். இந்த டிமாண்ட் பண்ணுறாங்கிறது தான் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கே தவிர நீங்கள் அந்த இந்த முடிவு தானே நம்ம சொல்லணும். கன்க்ளூஷன்னா முடிவு. ஸோ அந்த செகண்ட் ஒன்று நீங்கள் ஒரு கன்க்ளூஷனாக ஒரு முடிவாக எடுத்துக்க முடியாது. ஸோ இதில் கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி கன்க்ளூஷன் 1 ஃபாலோஸ் அப்படிங்கிறத இதில் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். நான் இதோட ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் கன்க்ளூஷன்ஸை உங்களுக்கு முடிக்கிறேன். உங்களுக்கு ஆல்மோஸ்ட் இந்த மாதிரி தான் கேட்பாங்க. ஒரு இன்னும் கொஞ்சம் மெயினாக நான் உங்களுக்கு சொல்கிறது என்னென்னா, நீங்கள் பேங்க் எக்ஸாம்ஸ்க்குலாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா நிறைய பேர் இப்போ பேங்க் எக்ஸாம்ஸ் இல்லை எனி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா எல்லாருக்குமே மோஸ்ட்லி அந்த ப்ரிலிமினரி லெவலில் யாருக்குமே அந்த கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது அவங்களுடைய அந்த ப்ரிலிமினரி லெவலுக்கு தேவைப்படுறது இல்லை. மெயின்ஸ் லெவலோ ஆர் ஃபேஸ் 2 நெக்ஸ்ட் லெவலுக்கோ தான் உங்களுக்கு அந்த கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது தேவைப்படுற மாதிரி இருக்குது. ஸோ எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ப்ரிலிம்ஸை முடிப்போம், ஃபஸ்ட்டு ஃபேஸை முடிப்போம், அடுத்ததுக்கு பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ்லாம் லாஸ்ட்டை படிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வராங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப தப்பான முடிவு. நீங்கள் ரெகுலராகவே உங்களோட கரண்ட் அஃபேர்ஸை படிச்சுட்டு வந்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி இந்த ஸ்டேட்மெண்ட் அசம்ஷன் ஸ்டேட்மெண்ட் சம்திங் உங்களுக்கு இங்கிலீஷ் ரிலேட்டடாகவே இந்த கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய ரோலை ப்ளே பண்ணும். ஏன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ நான் வந்து எடுத்துக்கிட்டது எல்லாமே ஓரளவுக்கு உங்களுக்கு பேசிக்காக உங்களால் இதான் இந்த கன்க்ளூஷன் உங்களால் ஒரு முடிவுக்கு வர முடியுது. பட் இப்போ கரண்ட்டாக இப்போ ரீசெண்டாக ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி நடந்த நியூஸ் அதுலேருந்து தான் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் இதெல்லாம் கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கும்போது ஓகே இதுலேருந்து இதான் முடிவுன்னு உங்களுக்கு தெரியணும்னா அந்த சப்ஜெக்டை பற்றி உங்களுக்கு ஆல்ரெடி கொஞ்சமாக தெரிஞ்சிருந்தா தான் உங்களுக்கு ஒரு முடிவு வர முடியும். ஸோ அதுக்கு தான் சொல்கிறது டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் படிங்க. நீங்கள் வந்து எனி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அதில் கரண்ட் அஃபேர்ஸ் உங்களோட சிலபஸில் இருக்குது, மெயின்ஸில் சிலபஸ் இருந்தால் கூட ப்ளீஸ் டெய்லி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி உங்களோட நோட்ஸில் ஒரு 20 minutes கூட ஆகாது. எழுதும் போது உங்களுக்கு ஓகே இது நம்ம இந்த நியூஸ் படிச்சிருக்கோமே இதனால இந்த முடிவு நியூஸ் படிச்சுக்கோனால அதை பற்றி உங்களுக்கு நாலேஜ் இருந்ததுனால அதுலேருந்து இதுதான் முடிவு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அசியூம் பண்ணிக்கிறதுங்கிறது வேற, முடிவுங்கிறது வேற. ஸோ பேசிக்காகவே ஜென்ரலாகவே இங்கிலீஷ் அப்படின்னு எடுத்தீங்கன்னா டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் படிக்கிறதுங்கிறது இதுக்கெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வெறும் இங்கிலீஷ் நாலேஜ் மட்டும் இல்லை, சில கரண்ட் அஃபேர்ஸும் தேவைப்படும். இங்கிலீஷ் நாலேஜை தாண்டி சிலது எல்லாமே நம்ம கொஞ்சம் லாஜிக்கலாக இதெல்லாம் திங்க் பண்ணணும். முடிவு கன்க்ளூஷன்னா முடிவு, அசம்ஷன்னா நம்ம அசியூம் பண்ணுறது. ஓகே இதனால அசம்ஷன்னா ஸ்பீக்கர் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து அசம்ஷன். இந்த மாதிரி நான் 3 டாபிக்குமே முடிச்சிட்டேன். ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் அசம்ஷன் முடிச்சிட்டேன், ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் ஆர்குமெண்ட்ஸ் முடிச்சிட்டேன். இப்போ நம்ம ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் கன்க்ளூஷன்ஸும் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் நான் உங்களுக்கு காஸ் அண்ட் எஃபெக்ட் நடத்த போகிறோம். ஆல்மோஸ்ட் உங்களுக்கு இந்த மெயின்ஸ் லெவலில் இதில் எல்லாத்தையும் வரக்கூடிய டாபிக்ஸ் தான் இது. ஸோ கொஞ்சம் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக சாத்தியமான ஒரு செக்ஷனாகவே உங்களுக்கு இது மாறிடும். ஓகேங்களா? ஸோ நிறைய ப்ராக்டிஸும் பண்ணுங்கள். வேறு எனி டவுட்ஸ்னால் என்னோட கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இல்லை என்னோட டெலகிராம் குரூப் ப்ரிப்பேர் டு கிராக் தமிழ்னு இருக்கும், அதில் நீங்கள் ஜாயின் பண்ணி கேட்கலாம். டெலகிராம் எனக்கு பர்சனலாகவும் நீங்கள் மெசேஜ் பண்ணி கேட்கலாம். ஓகேங்களா? ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ், ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். நீங்கள் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் எல்லாருமே ப்ரிப்பேர் பண்ணட்டும். தென் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்போ தான் ஃபியூச்சரில் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸோட நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.